ஹாய், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் மொறுமொறுப்பான காலிஃப்ளவர் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த காலிஃப்ளவர் 65 செய்கிறதுக்காக ஏற்கனவே நான் சுடுதண்ணியில் மஞ்சள் தூள் போட்டு காலிஃப்ளவர் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்துடலாம். இப்போ நல்லா மொறுமொறுன்னு வரதுக்காக 1/2 ஸ்பூன் அரிசி மாவும் 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம கடாய் வச்சு காலிஃப்ளவர் 65 பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளுடைய காலிஃப்ளவர்ஸை இதில் ஒவ்வொன்றா எடுத்து போட்டுடலாம். இதை ரொம்ப வேகிறதுக்கு முன்னாடி நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா மசாலாலாம் தனித்தனியாக போயிடும். அதனால் கொஞ்சம் விட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை திருப்பி விடலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவர் 65 எடுத்தாச்சு. அடுத்து மிச்சம் இருக்கிற காலிஃப்ளவர் எல்லாம் இதில் போட்டுடலாம். இப்போ இது கொஞ்சம் வேகட்டும்னு சொல்லிட்டு நம்ம இது எல்லாத்தையுமே திருப்பி விட்டுறலாம். இப்போ இது வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ இது பொரிஞ்சதும் இதை எடுத்து நம்ம காலிஃப்ளவரோட சேர்த்துடலாம். இப்போ நம்மளுடைய மொறுமொறுப்பான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.